ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஃபேங்கை தான் காமிக்கிறாங்க. ஒரு லாயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு இப்போ 24 வயசு ஆகுது. ஒர்க்கில் பிஸியாக இருக்கும்போது அப்போ அங்கே சில டாக்குமெண்ட்ஸில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சதுமே ஹீரோயின் ரொம்பவே கில்லாடியான ஒரு லாயர். அவள் எல்லாத்தையுமே அங்கே ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடில் பார்த்தா நம்மளோட ஹீரோ ஜோ அப்போ தான் வராங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ அவங்க சீனியர் போய் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோயின் கிளைண்ட்டிட்ட பேசிகிட்டு இருந்தா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் சாங் ராம்போக்கே எடுத்துகிட்டு, தயவு செஞ்சு நீ நேற்று அந்த பொண்ணோட சேர்ந்து நான் ஒன்றா இன்டிமேட்டான வீடியோலாம் பார்த்தியா, அதெல்லாமே ஃபேக்கானது, தயவு செஞ்சு நீ எதையுமே நம்பாத, அது சும்மா அப்படின்ற சொன்னதும், நீ இப்போ இதை பற்றி எதுக்காக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க, உனக்கும் உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நான் அதெல்லாத்தையுமே ஆல்ரெடி ஆன்லைனில் போஸ்ட் பண்ணி விட்டனே, எனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் நீ இப்போ என்கிட்ட தொல்லை பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சைட் அவள் கேட்குறா. அப்போ அங்கே தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்கிறான். உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னதுமே, நான் உன்னை ஜெலஸாக்குன்னு தான் அப்படி பண்ணேன்னு சொன்னதும், எனக்கு இது எதுவும் தேவை கிடையாது, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே, அவனை பார்த்தாங்க நம்ம ஹீரோயினை ஹிட் பண்ண வந்ததும் நம்ம ஹீரோ தான் அவளை காப்பாற்றுறான். இப்போ நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு லீகலாக ப்ரொடெக்ட் பண்ணிக்க பழகிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனை திட்டினதுமே, நான் உன்னை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மாட்டி விட்டு போகிறான். அப்போ அங்கே ஹீரோவுமே அங்கே உள்ளே போனதுமே ஹீரோயின் அவங்க கிளைண்ட்டிட்ட சரி ஓகே பார்த்துக்கலாம் சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ பிறகு அவங்க தாத்தா தான் கால் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த யங் ஃபேமிலியை சேர்ந்தவன் ரொம்ப ஒர்ஸ்டான பையன் சொல்லிட்டு, நீ என் பேச்சை எங்கே கேட்டு அப்படின்ற சொல்லிட்டு திட்டாரு. அப்போ அங்கே ஹீரோயின்மே தாத்தா புரிஞ்சுக்குச்சு இப்போ அப்படின்ற சொன்னதும், இதுக்கப்புறம் நீ சொன்னதை நான் கேட்க முடியாது, நான் உனக்காக பையன் பார்த்துட்டு நீ அவனை தான் பார்க்கணும்னு சொன்னதும், தாத்தா நான் இப்போ தான் சிங்கிள் ஆகியிருக்கேன், அதுக்குள்ளே நீங்கள் திரும்பவுமே பையன் பார்க்குறீங்களா, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதும், அப்போ எப்போ கிளவியான பிறகு கல்யாணம் பண்ணிப்பியா, வயசு பொண்ணாக இருக்கும் போதே அதாவது பண்ண வேண்டிய வேலைகளை பண்ணணும் அப்படின்ற சொல்கிறாரு. நம்ம பக்கத்து வீட்டில் குடியிருந்தாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா, அவங்களோட பையன்தான் ஜோ, அவன் உண்மையிலேயே உனக்கு பர்ஃபெக்டான ஒரு பேராக இருப்பான், நீ அவனை நாளைக்கு போய் மீட் பண்ணு, அவனுமே உன்னோட ஹையர் பொசிஷனில் இருக்கான், கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்குன்னு சொன்னதும், தாத்தா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவருக்கு எனக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, நான் எப்படி அவரை போய் அங்கிள் கூப்பிடவா, எனக்கு அதெல்லாம் வேணாம் தாத்தான்னு சொன்னதும், நீ ஓ இஷ்டத்துக்கு எது இதுக்கப்புறம் பண்ண முடியாது, நான் சொல்கிறத கேளு, நாளைக்கு மீட் பண்ணுறதுக்கு வா, நான் ஆல்ரெடி பேசி வச்சுட்டேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஐயோ இந்த தாத்தா இப்படி தான் எதுனாலும் நான் சொல்கிறத கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்னோட கேரியரில் நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாமான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே அதே மாதிரி அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃபேமிலி எல்லாருமே பேசிட்டு ஹாப்பிட்டு இருக்காங்க, அவன் வரதுக்கு லேட் ஆயிருக்குல்ல அப்படின்ற சைடு. பட் நம்ம ஹீரோயின் நல்லா ஏஜ் கூடி ஓல்டு ஃபேஷனான ஒரு பர்சனாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா. வர்றது பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, நேற்று தானே இவன் லெக்சரர் கொடுத்துட்டு போனான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே உட்காந்துக்கிறான். அங்கே அங்கே சாரி கேட்குறான், வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு டீ எல்லாமே சர்வ் பண்ண சொன்னா. அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே டீ எல்லாம் சர்வ் பண்ணதும் அவள் பார்த்தா தேங்க்யூ அங்கிள் அப்படின்ற சொன்னதுமே, அவன் என்னதான் அங்கிள் அப்படின்ற சைட்டு அவளை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா, எதையாச்சும் பேசுவியா, சும்மா கொஞ்ச நேரக்காச்சும் நடிக்க முடியாதான்னு சொல்லிட்டு திட்டாங்க. நான் எப்படி தான் இதெல்லாம் சர்வே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அம்மா நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால், இவனுமே அதெல்லாமே பார்த்துட்டு நானுமே இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிகிட்டே, நீ எங்கேப்பா இருக்கன்னு சொன்னதும், எங்கே இருப்பேன், நான் இப்போ பிளெண்டேட்டுக்கு வந்திருக்கேன், நீ பிளெண்டேட்டை பற்றி மட்டும் கேட்காத, ஒரு அங்கிளோட சேர்ந்து வந்திருக்கேன் அப்படின்ற சொல்கிறா. பார்த்தாலே தெரியுது கன்னிங்கான பர்சனாக தான் இருப்பான், ஒரு ஃபாக்ஸ் மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ இந்த சைடில் ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறான். என்னாச்சு, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், ஃப்ரெஷ் ஏர் வாங்க வந்தேன் அங்கிள், நீங்களுமே அதுக்கு தான் வந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னது அங்கிளான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இவன் என்ன பிரதர்லாம் பேசிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ பாஸ்ட் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. பார்த்தா அங்கே ஃபோன் எல்லாமே அவங்க டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்லிப்பாகி விழுக போயிருந்திருக்கா. இவன் அதை பார்த்துட்டு வேமா பிடிக்க வந்ததுமே இவன் அதுக்குள்ளே அங்கே சுதாரிச்சு நின்றுடுறா. அவங்க அம்மா கூப்பிட்டதும் இவன் நிற்கவும், இதாங்க இந்த ஃப்ளார் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு போனதும், ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்த்ததுமே இவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சைட் லவ் வந்துடுது. ஸோ இப்போயுமே அதை நினச்சிட்டு இப்போ என்னை இப்போ அங்கிள் கூப்பிட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ரெண்டு பேத்துக்கு நடுவில் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது, பிடிச்சிருக்கா என்ன, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் கண்டிப்பாக இவன் நம்மளை ஏற்றுக்க மாட்டான், இவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான பொண்ணு தான் தேவைப்படும், நம்மள மாதிரி பொண்ணு எப்படி பிடிக்கும் அப்படின்ற சைட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. கண்டிப்பாக வேணான்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு. பட் அங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் கூடிய சீக்கிரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் மேரேஜுக்காகன்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின்
ஷாக் ஆகி போயிட்டு அடப்பாவி என்னடா குண்டை தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பேச வரா. பட் அதுக்குள்ளே வீட்டில் வந்துட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. சரி ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவள் ஏதோ சொல்ல வந்ததுமே அவங்க அம்மா எல்லாமே நல்லா போயிடுச்சுக்கு, ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு, ஏதாச்சும் பேசி வாயை திறந்தேன்னு வச்சுக்கோமே காலை உடிச்சு வீல் சேரில் உட்கார வச்சுருவேன், பேசாமல் உட்காரு அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஹீரோயினால ஐயோ எல்லாம் போச்சான்னு சொல்லிட்டு பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கா. தண்ணியை போட்டுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அவங்க ஃப்ரெண்டு அங்கே மிஸ் ஷூட்டை. எனக்கு வந்துட்டு இப்படி அவன் கூட சேர்ந்து மேரேஜ் ஆக போகுதுப்பா, அவனை பார்த்தாலே தெரியுது ஓல்டான ஒரு பர்சனாக இருக்கான், ஓல்டு ஃபேஷனான பர்சன் தான், என்னோட கேரியரில் நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஷூ வந்துட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஜோ கூட சேர்ந்து உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஹைட்டு வெயிட்டு ஆளுமே பார்க்க சூப்பராக இருக்காரு, எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்காரு, எனக்கெல்லாம் வந்துட்டு இப்படி மாப்பிள்ளை கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோமே நான் உடனே ஓகே சொல்லிட்டு மேரேஜ் பண்ணியிருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வேற கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. நீ வேற ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க, என்னோட கேரியரை நான் பார்க்க வேணாமா, என் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் நான் வீட்டோட ஒரு லேடியாக மாறிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. இப்போங்க சரிப்பா நான் இப்போ என் டிரைவருக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி விட்றா, அவங்க லொக்கேஷனை அனுப்பி விட்றா. அவளோட பாய் ஃப்ரெண்டு சாங் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து வந்ததுமே நான் உன்னை வேணான்னு சொல்லிட்டேனே, இப்போ நீ இப்போ தண்ணியை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கியா, பொண்ணு நான் அடக்க ஒடுக்கமா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கணும், உன்ன மாதிரி இருந்தால் யார் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்ற சட்டி கேட்டதும் அவங்க ஃப்ரெண்டுக்கு பயங்கர கோவமாயிட்டு சண்டைக்கு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஹீரோயின் மரியாதையாக என்கிட்ட பேசிக்கூடா, நீ பண்ண சீட்டிங் வேலை எல்லாத்துக்குமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, அப்புறம் உன் தாத்தாட்ட அனுப்பி விட்டேன்னு வச்சுக்கோமே உன் மானம் கப்பல் ஏறி போயிடும் அப்படின்ற சொன்னதும் பயந்து அவன் எங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ எங்கே இன்னும் டிரைவரை காணான்னு சொல்லிட்டு போனால் நம்ம ஹீரோங்க வந்துடுறான். மேலே போய் இடித்ததுமே ஏன்னா அங்கிள் நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற சைட்டை அவள் மயக்கமாயிடுறா. அப்போ அங்கே ஷூக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சிக்கு, உன்னையுமே கூட்டிகிட்டு போய் நான் ட்ராப் பண்ணவான்னு சொன்னதும் ஐயோ அதெல்லாம் வேணாம் நானே போய்க்கிறேன்னு சொல்லிடுறா. வந்துட்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க, இவ இன்னும் ஆளை காணமே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்து அவங்க ரொம்ப ஃபேமிலியாக ஹாப்பியாகிடுறாங்க. எங்கே தூங்க வைக்கன்னு சொன்னதும் பெட்ரூம் காமிச்சதுமே உள்ளே போய் படுக்க வச்சு அவன் கேர் பண்ணிட்டு இருக்கான். சரிப்பா நீங்கள் எப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலான்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் தனியை போட்டுட்டு அவன் கையை பிடிச்சிட்டு நாளைக்குன்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு நாளைக்கே வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு போனதுமே நெக்ஸ்டே அவங்க அம்மா எழுப்பிட்டு இருக்காங்க, எந்திரிடான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே என்னம்மா காலங்கத்தால் அப்படி எழுப்புறீங்கன்னு சொன்னதும் உனக்கு இன்றைக்கி முக்கியமான டே இல்லை அதனால தான் சொன்னது. என்ன டே அப்படின்ற சைட்டு அவள் கேட்கும்போது பார்த்தா நேற்று நீ தான்டா சொன்ன வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கே தூங்கிக்கிட்டே இருக்கா. அப்படியே அங்கே மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வர சொல்லி அங்கே மேக்கப் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான், எல்லோ கலர் ரோஸ் வச்சுட்டு. ஹீரோயின் போனதுமே அவளுக்கு ரோஸ் எல்லாமே கொடுத்து அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அங்கே சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு போயிடுறாங்க. அவன் அங்கே ஃபஸ்ட்டு ரிங்கை போட்டு அங்கே 2 பேருமே ஃபோட்டோலாம் எடுத்தாங்க, மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. ஹீரோயின் ஃபைனலாக எனக்கு மேரேஜ் கூட ஆயிடுச்சா அப்படின்ற சைட்டு அவள் ஒரு பக்கம் அங்கே ஷாக்காயிட்ருக்கா. அந்த சீனியர் லூசி வந்துடுறாங்க, ஒரு கேஸை கொடுத்துட்டு அங்கே அவளுக்கு கங்க்ராச்சுலேஷனுமே பண்ணிட்டுருக்காங்க. ரெண்டாவது இந்த கேஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்மா, கண்டிப்பாக நீ நல்லா ஸ்டடி பண்ணி இந்த கேஸ் எப்படியாச்சும் ஜெயிச்சாகணும்னு சொன்னதும் கண்டிப்பான்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருந்ததுக்கும் இப்போ நான் மாறினதுக்குமே வித்தியாசம் இருக்குது, ஸோ நீ ப்ரொபோஷனலையும் பர்சனலையுமே தனித்தனியாக வச்சுக்கணும் அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக இந்த கேஸை பற்றி கவலைப்படாதீங்க நான் வின் பண்ணிடுவேன்னு அவள் சொல்கிறா. பிறகு அங்கே பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க, மீட்டிங் எல்லாமே அங்கே போயிட்டுருக்கு. ஸோ எப்படி இவங்க ப்ரெசென்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஸ்டின் கேட்டதுமே நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு அவள் ப்ரெசென்ட் பண்ணட்டும் அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா பார்க்கலான்னு சொல்லிடுறான். ஸோ ஹீரோயின் ரொம்ப பர்ஃபெக்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணதும் ரொம்ப எல்லாருக்குமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ பிறகு வெளியே போனதுமே இப்படி பிரசிடென்ட் மீட் பண்ணணும்னு சொன்னாங்க மேடம் சொன்னதுமே மீட் பண்ணுறதுக்காக ஹீரோவை போனதுமே அவங்க ஒர்க் விஷயமா பேசிட்டு அங்கே டின்னருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவள் ஃபார்முலா பேசிட்டு இருக்கவுமே நீ இப்படிலாம் பேசணும்னு அவசியம் இல்லை, நம்ம தனியாக நீ மீட் பண்ணும்போது என்னோட பேரை சொல்லி கூட நீ கூப்பிடலாம் அப்படின்ற சொன்னதும் மனசுலேயும் இந்த அங்கிளை போய் நான் எப்படி பேரை சொல்லி கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பிறகு வீட்டில் காமிக்கிறாங்க, அவங்க ஃபேமிலி ஹீரோயினை வழி அனுப்பி வைக்கிறாங்க அவனோட வீட்டுக்கு. நல்லபடியாக நடந்துக்கிறணும், டெம்பரை கண்ட்ரோல் பண்ணிக்கோ, அதான் உன்ட்ட இருக்க மிகப்பெரிய குறை அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவன் நீங்கள் கவலைப்படாதீங்க அங்கிள் ஆண்டி, உங்கள் பொண்ணை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கான். வீட்டுக்கு போனதுமே பார்த்தா அவனோட ரூம் அந்த வெட்டிங் நைட்டுக்காக ரொம்ப பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி என்ன
என்னப்பா வெட்டிங் நைட்டு வேறு எப்படிலாம் வந்துட்டு போயிட்டுருக்கு ப்ரிப்ரேஷன் அப்படின்ற சொன்னதும், நீ வேறு எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் என்ன எமோஷனான ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படிலாம் எதுவும் நடக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோ வந்ததுமே அவள் ஃபோனை வச்சிடுறா. சரி ஓகே உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா என்னை கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு போனதும் இவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்தா. அவனுமே பக்கத்து ரூம்லேருந்து வெளியே விழுறான். அவளுக்கு அங்கே மில்கெல்லாம் கொடுத்துட்டு உடம்புக்கு நல்லது குடி, இப்போ வந்துட்டு போய் ரெஸ்ட் எடு, இதெல்லாமே நீ வந்து அடாப்ட் பண்ணிக்க, உனக்கு டைம் ஆகும், நான் உனக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்ற செட்டு போனதும் நைட் அதுமா தனியாக விட்டுட்டு போயிட்டுருக்கான். இவன் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கான், ஏன் எனக்கு தனியாக நான் தூங்க தெரியாதான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஸோ இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அவன் வந்து யோசிச்சுட்ருக்கான், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதெல்லாம் ஏற்றுட்டு அவன் என்னையுமே ஏற்றுக்கணும்னு எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மைண்ட் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா சாங் அங்கே புக்கே எல்லாமே வச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஹீரோயினுக்காக தான். அப்போ அங்கே ஹீரோயின் வந்ததுமே தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிருப்பான், அந்த கேர்ள் ஃப்ரெண்டையுமே நான் கழட்டி விட்டுட்டேன், எனக்கு நீ தான் கரெக்டான பர்சன் சொல்லிட்டு அங்கே பேசிகிட்ருக்கான். என்னை தாத்தா அவளை நீ வந்து ஓகே பண்ணிவிட்டு நீ வரலைன்னா வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால தான். அப்போ அங்கே ஹீரோயின் எதுக்காக முட்டாள் மாதிரி சுற்றிட்டுருக்க, நான் ஆல்ரெடி வந்து இப்போ மேரேஜ் பண்ணிட்டேன், நான் ஜோவை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரிங்க காமிச்சதுமே, ஓ நீ இப்போ என்னை வந்து போய் சொல்லி வேற ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டியா, நான் வந்து டம்ப் பண்ண ஒரு பர்சனை போய் ஜோ மாதிரி மிகப்பெரிய ஆள் வந்து மேரேஜ் பண்ணுவாங்களா, இப்போ வெட்டிங் ரிங் சொல்லிட்டு என்னத்தை காமிச்சிட்டு ஏமாற்றிட்டு திரும்ப நீ ஓவராக பண்ணன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னை திரும்பி பார்க்காம விட்டுருவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அங்கே அதை பார்த்துட்டு நீங்கள் உண்மையிலே 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிட்டுருக்கான். நீ என்ன என் பொண்டாட்டிகிட்ட பிரச்சனை பண்ணிட்டுருக்க, கோர்ட்டில் தான் நீ மீட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டேன், அவன் கோர்ட்டில் வந்து என்னை மீட் பண்ணிக்கிட்டுன்னு சொன்னதும் அவன் பயந்து போயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயின்ட்டு அவன் சாரி கேட்குறான், வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சுலன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இருக்கேன், நானுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணாக தானே இருக்கணும், என் கேரியரை நான் வந்துட்டு பார்க்கணும்ல, ஃபோக்கஸ் பண்ணணும்லன்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நைட் போல் அங்கே ரூம்க்கு அவன் தூங்குறதுக்கு வந்ததுமே நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நீ இதை அடாப்ட் பண்ணிக்கொன்றதுக்காக தான் உன்னை இத்தனை நாளாக நான் விட்டு வச்சேன், ஸோ ஒரே ரூமில் தான் தூங்கி ஆகணும், நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிட்டோம், ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் இங்கே படுத்ததும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கு. ஐயோ என்ன இவன் கூட சேர்ந்து நான் பெட்டை ஷேர் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவனை போய் ஹக் பண்ணதுமே ஸ்டெப் இப்போ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ காலெல்லாம் மேலே போட்டு அங்கே வந்து நகர விடாமல் வந்து ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்கான். நெக்ஸ்ட் நீங்கள் எந்திரிச்சு பார்த்துட்டு ஐயோ நைட்டு ஃபுல்லாக இவரவா ஹக் பண்ணிட்டு நான் படுத்து கிடந்தேன், என்னத்தை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே சாரி கேட்குறா, நான் வந்துட்டு ரொம்ப மோசமாக உருண்டு பிறண்டு தான்ப்பா படுப்பேன், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ஷை ஆகிட்டுருக்கு. அங்கே சாப்பிடும்போது அங்கே நம்ம ஹீரோட்ட நைட்டு ஃபுல்லாக எனக்கு ஏதோ வந்து ட்ரீம் அந்த மாதிரி இருந்துச்சு, என் ஃபேஸை போட்டு யாரோ அமுக்கிற மாதிரி இருந்துச்சு, கால் கையெல்லாம் வந்துட்டு நகலை விடாமல் நான் பேரலைஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணிச்சிக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தூக்கத்தில் அப்படி இருந்திருக்கும்னு அவன் சொன்னதுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. பார்த்தா நம்ம ஹீரோ தானே கிஸ் பண்ணா, அங்கே காலெல்லாம் மேலே போட்டான், அதை தான் அவளுக்கு அப்படி தோணிட்டு இருந்திருக்கு. பிறகு அங்கே அவள் காரை செக் பண்ணி பார்த்தா அங்கே காரை வந்துட்டு யாரோ ஆணி வச்சு பஞ்சர் பண்ணியிருக்காங்க. அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அங்கே அதை அனுப்பிவிட்டு இதை பற்றி விசாரிங்க, யார் இந்த வேலை பண்ணாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி என்னை பிக்கப் பண்ண வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். பர்சன் பார்த்தா ஹீரோயினை அட்டாக் பண்ணுறதுக்கு வர்றான். அங்கே அவளோட சீனியர் சாங் அங்கே வந்துடுறான். அப்போ அங்கே அவனை பார்த்ததுமே இவன் மறைஞ்சிக்கிட்டதுமே என்னப்பா நீங்கள் பண்ணிகிட்ருக்க, கார் என்ன வந்து பஞ்சர் ஆயிடுச்சா, நான் வேணா கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணவான்னு சொன்னதும் இல்லை நான் ஆல்ரெடி கால் பண்ணிட்டேன், இப்போ பிக்கப் பண்ண வருவாங்க, யார் பண்ண வேலைன்னு தெரியல அப்படின்ற சைட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேசிட்டுருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே கார் வந்ததுமே பாய் சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது இவன் அவளோட சீனியர் சாங் ஆச்சேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ரொம்ப குட் லுக்கிங்கான ஒரு பர்சன், இவன் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தான் அப்படின்ற சைட்டு இவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டான். என்னப்பா நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டா அப்படின்ற சொன்னதும் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாதுப்பா, அவர் நியர் தான், எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டார், அதான் நீங்கள் இருக்கீங்களே அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ வீட்டில் வந்ததுமே இப்போ எனக்கு ஒர்க் ரொம்ப இருக்குது, இப்போ வந்து ஃபுட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது, நான் வேணால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுவான்னு சொன்னதும் இந்நேரத்துலலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எது இங்கே வராது, 2வது வெளியே சாப்பிட்டா உடம்புக்கு ஹெல்த்தி கிடையாது, நானே குக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவனே ரொம்ப சூப்பராக அங்கே நூடுல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறான். பார்த்துட்டு வாவ் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. என்ன பார்த்துட்ருக்கா சாப்பிடுன்னு சொன்னதும் இல்லை எங்கள் வீட்டில் வந்து எல்டர் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட பிறகு தான் திரும்ப நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்றத சொன்னதும் எல்டர் சாப்பிட்டுட்டு தான் திரும்ப நீங்கள் சாப்பிடுவீங்களா, உனக்கு என்ன எல்டர் மாதிரியா தோணுது, நான் யார் அப்படின்றத சேர்த்து கேட்குறான். 2வது உங்கள் வீட்டை எல்டரோட பக்கத்தில் நீ படுத்து தூங்குவியா, இல்லை அப்போ நான் யார் அப்படின்றத சொன்னதும் நம்ம 2 பேரும் கப்புள்ஸ் அப்படின்றத சொன்னதும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே அவளோட அந்த சீனியர் சாங் அங்கே மீட் பண்ணுறதுக்காக வர்றான். 2 பேருமே சேர்ந்து ஒர்க் விஷயமா ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க.
பிறகு டைம் ஆயிடுச்சுப்பா, நம்ம போய் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு 2 பேருமே ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ வந்து மேரேஜ் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு ரிங் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. பாஸ் என்ன இவங்க மேடம் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்களே சீனியரோட சேர்ந்துன்னு சொன்னதும் அவன் கால் பண்ணிட்டு எங்கப்பா நீ இப்போ இருக்கன்னு சொன்னதுமே நான் இப்போ சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன்னு சொன்னதும் யார் கூட சேர்ந்துன்னு சொன்னதும் நான் சாங்கோட தான் சேர்ந்து வந்திருக்கேன், இன்னைக்கு நைட்டு வர லேட் ஆகும், நீங்கள் போய் வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. பிறகு அவன் எங்கள் வீட்டுக்கு போய் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவன் என்ன அதுக்குள்ளே தூங்கிட்டாரான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் வந்துட்டு அப்படியே பார்த்ததுமே என்ன உன்னோட பிளைண்ட் டேட் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் பிளைண்ட் டேட்லாம் போட, சும்மா நாங்கள் வந்துட்டு ஒரு விஷயமாக தான் பேசணும், பயந்தே போயிட்டேன், தூங்குற மாதிரி ஆக்டிங்காக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் திரும்ப அவள் பக்கத்தில் திரும்பிட்டு நம்ம 2 பேர் யாருன்னு சொன்னதும் நேற்று தானே கேட்டான் என்ன திரும்ப கேட்குறானே அப்படின்ற சொல்லிட்டு நம்ம 2 பேரும் கப்புள்ஸ் அப்படின்ற சொன்னதும் கரெக்டாக புரிஞ்சுட்டேன், கப்புள்ஸ் தானேன்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நாளைக்கு வந்துட்டு நான் பிஸ்னஸ் ட்ரிப் போக போகிறேன், ஸோ நீ வந்துட்டு நல்லபடியாக சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும், ஓவராக ஒர்க் பண்ணக்கூடாது, தண்ணியில் போய் ஆட்டம் போடக்கூடாது, நல்லா ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் சாப்பிடாத உடம்பு முடியாமல் போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு ஏகப்பட்ட வந்து அறிவுரை சொல்கிறான். இப்போ ஹக் பண்ணிவிட்டு படுத்துமே தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸில் ட்ராப் பண்ணா. அப்பாங்க அவள் வந்துட்டு பாய் செட்டு போனதும் இப்படி தான் நீ ஹஸ்பண்டுக்கு பாய் செட்டு போவியான்னு சொன்னதும் கிஸ் கொடுத்துட்டு பாய் செட்டு போகிறா. பிறகு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு கால் வந்துடுது. அந்த அதை பற்றி விசாரிக்க சொல்லியிருந்தா இல்லையா, கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, எனக்குனே யாரோ பண்ணியிருக்காங்க, உன்னை ஹார்ம் பண்ணன்னு தான்ப்பா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு கண்டிப்பாக இதை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது தான், பட் யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவள் உடனே இங்கே கிளம்பி போகிறா. ஸோ திரும்ப அவங்க கார் பார்க்கிங் ஏரியா போயிட்டு இருக்கும் போதே அங்கே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, நீ சேஃப்டியாரு, அங்கே தான் அட்டாக் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே நம்ம சாங்மே அங்கே வந்துடுறான். அங்கே காரில் இறங்கி பேசிட்டு வரும்போதே பின்னாடி இருந்து ஒரு பர்சன் அட்டாக் பண்ண வந்ததுமே இவன் வேமா அவனை ஹிக் பண்ணதும் அவன் வந்து வேமா அவனை அடிச்சு போட்டுறான். ஸோ அப்போ அங்கே போலீஸ்மே வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போவான்னு சொன்னதும் இல்லை நான் நல்லா தான்ப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறா. வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட சொல்லணுமா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது இல்லை நான் சொல்லிடலான்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் அவள் பண்ணிடுறா. ஸோ இவனை பார்த்தா ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருக்கான். ஸோ உங்கள் ஃபோன் எடுத்து கூட அவனால் பார்க்க முடியலை. முடிச்சுட்டு அங்கே வந்து பார்த்ததுமே எனக்கு இப்படி அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்சு போயிடுது. அசிஸ்டன்ட்மே சார் இப்படி அட்டாக் நடந்திருக்கு மேடம் மேலன்னு சொன்னதும் அவன் ரொம்ப பயந்து போயிட்டு ஹீரோயின்கிட்ட கால் பண்ணுறான். என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்கும்போது இப்படி அந்த கேஸை எதிர்த்து வாதாடுறேன் இல்லையா, அவங்க தான் வந்துட்டு ஆள் வச்சு இப்படி பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் பெட்ராக தான் இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. காலில் அடிபட்டுருக்கு, உனக்கு வந்துட்டு இப்போ ஐஸ் பேக் போய் ஹாஸ்பிட்டல் போகலாம், செக்யூரிட்டி இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்குறான். ஒன்றும் பயப்படாதப்பா நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லும் போதே பார்த்தாங்க வாசலில் நாக் பண்ணுறாங்க. இவன் கால் பண்ணுறான், ஓப்பன் பண்ணு செக்யூரிட்டி தான் சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்ததுமே ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், இப்போ உங்களுக்கு சரியாயிரும்னு சொல்லிட்டு அவங்களுமே கேர் பண்ணி அவளை அங்கே வீட்டுக்கு அனுப்பி விட்டா. பார்த்தாங்க மெயில் இருக்கோமே, ஆண்டி நீங்கள் தான் வந்துட்டு இப்போ லீவில் போயிருந்தீங்களேன்னு சொன்னதும் உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு சார் சொன்னார் மேடம், நான் அதனால தான் உங்களை பார்த்துக்கிறதுக்காக வந்துட்டேன்னு சொன்னதும் அடப்பாவி அங்கே இருந்துட்டு இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கியா, என் மேலே உனக்கு அவ்வளோ அக்கறையான்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. ஸோ இவ வேமா அங்கே வந்துட்டு கிளம்பி ஃபைனலாக வீட்டுக்குமே வந்துடுறான். பார்த்தா இவ சோபாவில் அங்கே படுத்துருக்கவுமே காலில் அடிபட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. தூக்கத்துலேயும் நீ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தப்பா அப்படின்றத சொல்கிறான். நான் டிவியில் தான் பார்த்தேன் இன்டர்வியூ கொடுக்கும் போதுன்னு சொல்லிட்டேக்கா. அவன் சிரிச்சுட்டு அப்படியே அவளை தூக்கிட்டு போய் அங்கே வந்து உட்கார வச்சதுமே ஐயோ தூக்கத்தில் நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அவள் அப்படியே அங்கே வந்துட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க அம்மாட்டேருந்து கால் வந்துடுது, நீ வந்துட்டு கொஞ்சம் ஏஜ் வந்து கூடுறதுக்குள்ளேயுமே கண்டிப்பாக ஒரு குழந்தைய பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு பேசினதும் அவள் ஃபோனை வேமாங்க வந்துட்டு கட் பண்ணி விட்டா. அப்பாங்க அந்த மெய்டு வந்துட்டு கிளம்புனதுமே ஆண்டி நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க, எனக்கு குளிக்கிறதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னதும் என்னம்மா பேசிகிட்டு இருக்கா, அதான் உன் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல அவர் வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு பயங்கரமான வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு, ரொம்ப ஷை வேர் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம அங்கே டிவி எல்லாமே பார்த்துட்டு நான் இப்போ குளிக்கணுமே நான் அவர்கிட்ட போய் எப்படி ஹெல்ப் கேட்குறதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு பக்கம் ஷை ஆகிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் உனக்கு ஹெல்ப் பண்ண வேணாமா அதனால தான் தூக்கிட்டு இருக்கேன் வா குளிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்ததுமே அப்போ அங்கே உட்கார வச்சுட்டு உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா எனக்கு கூப்பிட்டு ஓகேவான்னு சொல்லிட்டு போகிறான். பார்த்தா உள்ளே இருந்த ஒரு சவுண்டு கேட்டதும் வேமா இவன் கதை ஓப்பன் பண்ணி வர்றான். பார்த்தாங்க ஷாம்பாட்ல அப்படின்னு இருக்கு, அதை எடுத்து கொடுக்க போனா இவ ஸ்லிப்பாகி விழுக போயிடுறா. வேமா அவன் பிடிச்சி காப்பாற்றி விடுறான் நம்ம ஹீரோயினை. அவளை திரும்ப அங்கே தூக்கிட்டு வந்துட்டு அவளுக்கு ஹேர் எல்லாமே ட்ரை பண்ணி விடுறான். நீ வந்து ரெடியாகி படுக்கிறதுக்கு போ, நான் வந்து இப்போ குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா குளிச்சுட்டு வந்தா ரொம்ப ஆள் ஹாட்டாக இருக்கான். ஹீரோயின் அப்படியே வந்துட்டு போய் அப்படியே ஷை ஆகிட்டே படுத்ததுமே இவன் ஹக் பண்ணிட்டு
எடுத்ததும் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு பயமாயிட்டுருக்கு. ஒன்றும் பயப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன், தூங்கு பேசாமல் அப்படின்றத சொல்கிறான். எனக்கு வந்துட்டு சளி பிடிச்சிரும்ப்பா, நீ இப்படிலாம் பண்ணேனான்னு சொன்னதும் பாடி டச் ஆனால் சளியெலாம் பிடிக்காது, ஹார்ட்டாக தான் ஆகும், நீ ரெஸ்ட் எடு நல்லா அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அவங்க ஆஃபீஸில் நெக்ஸ்ட் டே அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அங்கே லூசி சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்டி இருக்குது, அதில் என் கூட நீ சேர்ந்து கண்டிப்பாக வரணும், நம்ம அந்த மெங்கை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்க பார்ட்டிக்கு போனதுமே அந்த மெங்கை மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மேலேருந்து ஹீரோவுமே அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். அவனை பார்த்தா தன்னோட பவர் வச்சு ஹீரோயின் அங்கே மட்டன் தட்டுறதுக்கு தான் பார்க்குறான். பட் அவன் நல்ல விதமாக எல்லாத்தையுமே அங்கே ஹேண்டில் பண்ணுறா. வந்துட்டு ட்ரிங்க் பண்ணதுமே அங்கே லூசியும் சேங்மே தான் வெளியே கூட்டிகிட்டு வந்தா. நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அவளை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக. அதை பார்த்துட்டு சேங்க்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஜோதா அப்படின்னா இவரோட ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டுருக்கும் போதே சும்மா இல்லாமல் அவனோட லிப்ஸை டச் பண்ணிவிட்டு, என்னப்பா உனக்கு என்ன பார்த்துட்டு எது ஜெலஸ் ஆகிட்டு இருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்குறா. போதையில் பண்ணிட்டுருக்கா. அவனை பார்த்தா ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். வீட்டுக்கு போயிட்டுமே 2 பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸுமே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு கழுத்தை பார்த்தா அவன் நைட்டு வந்துட்டு நெகம் கீர்னது இருக்குது. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சிட்டு அவளை வந்துட்டு எந்திரிப்பா, சாப்பாடு வந்துட்டு இப்போ குளிராயிரும், அப்புறம் சாப்பிட முடியாதுன்னு சொன்னதுமே அவளுக்கு நைட்டு நடந்ததை நினச்சி ரொம்ப ஷை ஆகிட்டுருக்கு. இதில் ஷை ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்றத அவன் சொல்கிறான். ஏன்னா இதுக்கப்புறம் நீ ஹஸ்பண்ட் தான் கூப்பிடணும், ஓகேவா அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷை ஆகிட்டு இன்னும் வெக்கந்தான் வந்துட்டுருக்கு. பிறகு அங்கே லூசி மீட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நெக்ஸ்ட் டே நீ வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை நம்மளுக்கே வந்து கிடைக்கிற மாதிரி உன் ஹஸ்பண்டை சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறியாப்பா அப்படின்ற சட்டி கேட்டதும் எனக்கு நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது, பட் என்னோட திறமையால் தான் நான் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், என் ஹஸ்பண்டால் இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அந்த மேக் வந்து தன்னோட பவர் எல்லாத்தையுமே தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கான், கண்டிப்பாக நான் அவனை வந்து சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமான வந்துட்டு கோவமாயிட்ருக்கா. ஸோ அப்பாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவனுமே சொல்கிறான். அவனுமே வச்சுட்டு அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி மேக் வந்து தன்னோட பவரை வந்து தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ உனக்கு கால் பண்ணி வந்துட்டு அவனோட எல்லா அதிகாரத்தையும் பறிக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே மேக் அவன் ஹீரோயின் மீட் பண்ண போனதும் அவன் ஓவர் அப்படியே அத்துமீறி பேசிகிட்டு இருந்தா. அவனுக்கு அங்கே அவங்க சீனியர்கிட்ட வந்து கால் வந்துடுது. ஸோ வேறு வழி இல்லாமல் பயந்து போய் அங்கே அப்ரூவல் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே லூசி அவளுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா, அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா ஹெல்ப் பண்ணதுக்காக. நைட் நல்லா அவள் தூங்கிட்டு இருந்தா. மார்னிங் போல் எழுப்பி விட்டு என்ன தூங்கிட்டு இருக்க, எக்ஸசைஸ் பண்ணலாம் வான்னு சொல்லிட்டு அங்கே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு அங்கே நம்ம ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, 2 பேத்துக்கு நடுவில் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பை போயிட்டுருக்குன்னு சொன்னதுமே அங்கே அவன் வந்து மெசேஜ் பண்ணுறான். நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் பண்ணதுமே அவன் நம்பரை அவங்க பிளாக் பண்ணி விட்டுட்டு பார்த்தியா அப்படின்ற சொல்லிட்டா. என்னப்பா இத்தனை நாளாக கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கீங்க, 2 பேத்துக்கு நடுவில் என்ன வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் ஆகலையா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ அப்போங்க அவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை இப்படி நம்பரை வந்து பிளாக் பண்ணியிருக்கா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற சொன்னதும் சார் நீங்கள் மேடம்கிட்ட வந்து பேசி எல்லாமே சரி பண்ணணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். நீங்கள் வந்து பேசி எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு ஏதாச்சும் என் மேலே குறைகள் இருந்தால் என்கிட்ட கண்டிப்பாக நீ வந்து பேசலாம், ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு சின்ன வயசுல இறந்துட்டாங்க, அப்பாவுமே வந்துட்டு என்ன எப்படி வந்துட்டு ஒரு பையனை வந்து வளர்ப்பாங்க உனக்கு தெரியல, அந்த மாதிரி தான் ரைஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு எதுவுமே வந்துட்டு அவ்வளோ தெரியாது, நீ என்கிட்ட நல்ல விதமாக பேசலாம், நீ கண்டிப்பாக உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட பிடிக்காம இருந்தால் நீ அதை சொல்லு, நான் மாற்றிக்கிறேன் அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற சேர்த்து ஹக் பண்ணிக்கிறா. அப்படி இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவேன்னு சொல்லிட்டு பிறகு அவள் லேப்டாப் அங்கே செக் பண்ணி பார்த்தா லேப்டாப்பில் வந்து சார்ஜ் இல்லாமல் இருக்கு. ஐயோ உங்கள் லேப்டாப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டதும் ஏன் இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அங்கே அவள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே யூனிவர்சிட்டியை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இவ்வளோடது இருக்குது. இப்போ என்ன இதெல்லாம்னு சொல்லி கேட்டதும் அவன் டக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டுக்கு வந்து உன்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க, நீ என் கூட சேர்ந்து வருவேலப்பான்னு சொன்னதும் ஏன் இல்லை அப்படின்றத சொல்கிறா. ஸோ 2 பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே கிளம்பியுமே போகிறாங்க. அங்கே டம்ப்ளிங்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தா. இவளுமே போய் அங்கே ரெடி பண்ணுறாங்க. எனக்குனே ஹீரோக்கு அங்கே ரொம்ப அந்த சில்லி பேஸ்டெல்லாம் உள்ளே வச்சு அங்கே வந்து டம்ப்ளிங்ஸ் கொடுத்ததுமே அது சாப்பிட்டுட்டு ரொம்ப காரமாக இருக்குது. என்னப்பா சாதாரண டம்ப்ளிங்ஸ் தானே சாப்பிட்ற, அதுக்கு எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுற அப்படின்ற சொன்னதும் இந்த வேலை பண்ணவங்கள மட்டும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே மீட்டிங் அங்கே போயிட்டுருக்கு. மீட்டிங்கெல்லாம் முடிச்சதுமே அங்கே வந்து பார்த்தா இவன் ஸ்மோக் பண்ணிட்டுருக்கோமே, ஸ்மோக் பண்ணுறது ரொம்ப பேடான ஹேபிட், இது எனக்கு பிடிக்காதுன்னு அவன் சொன்னதும் அப்பப்போ தான் பண்ணுவேன், கண்டிப்பாக இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் விட்டு அப்படின்றத சொல்கிறான். ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க, நைட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நான் ஹீரோ அவளை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என் லைஃப்பில் நீ வந்த பிறகு எல்லாமே எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, எல்லாம் பர்ஃபெக்டாக எனக்கு தோணுது அப்படின்றத சொல்கிறான். என்னோடய லைஃப்பில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான்.
நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிச்சதும் எனக்கு என்னமோ அவர் வந்து பார்த்ததாவே தெரியல, அவருக்கு என்னை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கே அப்படின்ற செட் அவள் யோசிக்கிறா. ஸோ பிஸ்னஸ் ட்ரிப்காக அவள் கிளம்பிச்சிருக்கா. இவன் தான் ட்ராப் பண்ண வர்றான். பார்த்தாங்க சீனியர் சாங்கோட சேர்ந்து அவள் கிளம்புறா. அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. என்னப்பா ஜெலஸ் ஆகிட்ருக்கான்னு சொன்னதும் ஆமாம் அப்புறம் ஜெலஸ் ஆகாமல் எப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் அங்கே வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு கிஸ் பண்ணதுமே என்ன பண்ணிட்டுருக்கா, எப்படி பப்ளிக்கில் எல்லாரும் முன்னாடி வந்து கிஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவங்க பாய்ஸ் சைட் அங்கே வந்து போயிட்டுருக்கா. நைட் வந்துட்டு அங்கே இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோங்க வந்துட்டு கால் பண்ணுறான். அப்போ அங்கே ஹீரோ ஏன்னு என்னப்பா ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா, நீங்கள் என்ன வந்துட்டு இப்போ ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா என்ன அப்படின்ற சொன்னதும் ஆமாம் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன், பாரு உன் கூட சேர்ந்து இப்படி ரூமில் எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் உன் சீனியரோட சேர்ந்து நீ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா என் மனசில் வலிக்காதா அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் சிரிச்சுட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்கவுங்க போயிடுவாங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறா. நாங்களுமே சரி ஓகே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுமே நாளைக்கு மிச்சத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பிறகு ஹீரோயினுக்கு அப்பாங்க இப்படி வந்து மிஸ்டர் ஜியாங் வந்து உங்களுக்காக இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பி விட்ருக்காரு மேடம் அப்படின்ற சைட்டு அனுப்பி விட்டதுமே இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நீங்கள் கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விட்றா. ஸோ திரும்ப அங்கே கதவை நாக் பண்ணதும் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ தான் நிற்கிறான். ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிறா. இந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப வந்துட்டு டிஸ்டர்பன்ஸாக எனக்கு இருக்குது, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸ்லாம் சொன்னதும் அவனும் கூட சேர்ந்தாங்க அவளுக்கு சில அங்கே டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நான் ஜியாங்கிட்ட ரிட்டன் போனதுமே நாங்கள் கொடுத்ததவே நீ ரிட்டன் கொடுத்துட்ருக்கியா, அப்போ நீ எங்கள் பேச்சை கேட்க மாட்டியா, கண்டிப்பாக இதுக்கான வந்து பதிலடி உனக்கு இருக்குது அப்படின்றா சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ நைட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து கிளம்பி போயிட்டு இருந்தா. அப்போ அங்கே பின்னாடி 2 பேரும் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக புரிஞ்சுக்குது ஏதோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு தான் வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஹீரோயினை அவங்க வந்து அட்டாக் பண்ண வந்த பர்சனுமே அதில் ஒரு ஆள். அப்போ அங்கே வேகமாக போயிடலாம், நீ பயப்படாதவா என் கூட அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா எதிர்த்தாப்புல இன்னொரு கார் வருது. அதில் வந்து லைட் வெளிச்சம் அடிச்சதுமே அதில் இருந்து 2 கார்ட்ஸ் இறங்கி வந்ததும் ரொம்ப இவங்களுக்கு நர்வஸ் ஆயிடுது. என்னடா சுற்றி வளைக்கிறானுங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வந்து 2 கார்ட்ஸுமே அந்த 2 பர்சனையும் போட்டு அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போனது தான் ஹீரோயினுக்கு புரியுது. இது ஜோவோட பாடி கார்ட்ஸ் ஆச்சு அப்படின்னா இவர் எனக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. இங்கே ஜியாங்க்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நீ எல்லாத்தையுமே வந்து தடை போட்டுட்ருக்கியா, நான் நரகத்துக்கு போனேன்னா கண்டிப்பாக உடனே இங்கே சேர்ந்து தான் கூட கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின் மேலே பயங்கர கோவப்படுறான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவள் திரும்ப ரிட்டன் நம்ம ஹீரோட்ட அங்கே வந்ததுமே அவனுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிறான். 2 பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காப்பாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணு, உனக்கு எப்பயுமே நான் சப்போர்ட்டாக இருப்பேன், நீ எதை பற்றியுமே கவலைப்படாது அப்படின்றத அவன் சொல்கிறான். உன் வயசில் நான் ஹாப்பியை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்குமே பயங்கர சந்தோஷமாயிட்டு இருக்கு. அவனை ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே வேமா அவன் வந்துட்டு கிளம்பிட்டுருக்கா. அப்போங்க இங்கே கிளம்பிட்டுருக்கான்னு சொன்னதும் சாப்பிட்டியான்னு சொன்னதுமே இல்லை எனக்கு வேணாம் பிரேக்ஃபாஸ்ட்னு சொன்னதும் அங்கே ரொம்ப எங்கான பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க, பட் எனக்கு எதுக்காக இன்செக்யூராக ஃபீல் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு அந்த சாங்கை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்னப்பா நீ இன்னும் இப்படி சுற்றிட்டு இருக்கா, உன் ஹஸ்பண்ட் என்ன வந்துட்டு இன்னும் உன்னை டேக் கேர் பண்ணிக்கலையா, ஐ திங்க் வந்து சூ ஃபேமிலியெல்லாம் நீ ஹேண்டில் பண்ண மாட்டா, உன்ன மாதிரி பொண்ணுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் உன்ன மாதிரி ஒரு கரையே எல்லாம் வந்துட்டு தெரியுன்றப்ப என்ன மாதிரி பொண்ணுக்கு வந்துட்டு ஏன் எதுவும் தெரியாது, என் ஹஸ்பண்டை பற்றி நீ கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது, 2வது இப்போ இந்த பொண்ணோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. ஒரு விஷயம் வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோ, என்னை வந்துட்டு இவன் வேணான்னு தூக்கி போட்டுட்டு உன் பின்னாடி சுற்றுனவன் உன்னை தூக்கி போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், பொண்ணுங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு பசங்களை டிஃபெண்ட் பண்ணி இருக்காதீங்க, தூக்கி போட்டு வெளியே வாங்க அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்கிறா. உன் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணு, நாளைக்கு இவன் வீட்டிட்டு போனால் நான் அழுதுட்டு ஓரமாக உட்காந்துட்ருப்பியா, ஐயோ என் வாழ்க்கை போச்சேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ லவ் பண்ணு, அதை பற்றி பிரச்சனை இல்லை, கல்யாணம் கூட பண்ணிக்கோ, பட் உன் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்கிறா. உறவக்கதை இந்த மாதிரி ஒரு உதவக்கரையை நம்பலேன்னா நடுத்தரவுல நிற்கணும்னு சொல்லிட்டு போனதும் அவளுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷனாக போயிடுது. அப்போ அங்கே அந்த பொண்ணுமே நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவும் தேவை கிடையாதுடா சவகாசம்னு சொல்லிட்டு அவள் பிரேக்கப் பண்ணிட்டு போனதுமே இவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. என் கேர்ள் ஃப்ரெண்டையுமே என்கிட்ட வந்து பறிச்சிட்டாலான்னு சொல்லிட்டு போங்க. நம்ம ஹீரோயின் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே இன்னைக்கு, இந்த சாங்லாம் என்ன கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துகிற லெவலுக்கு நான் நடந்துக்கிட்டேனா, நான் எப்படி மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அவள் அவனுக்காக கேட்கலாமே வாங்கிக்கிட்டு போகிறா. பார்த்தா அவனை அவங்க குக்கிங் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான்.
கோவத்தில் பண்ணிகிட்ருக்கான், நான் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே நான் வந்துட்டு பார்த்துருமான்னு சொன்னதும் பார்ட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் மீனிங்லெஸ் பாவம் கூட சேர்ந்து இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அவளுமே சேர்த்து சமைச்சிருக்கேன் சாப்பிடு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா. அவளுமே அங்கே வந்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். அவன் சூப்பராகவே ரெடி பண்ணி வந்தா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. உங்களோட பர்த்டேல இன்னைக்கு அப்படின்றத அவள் சொல்கிறா. பார்த்தா அந்த 5 இயர்ஸில் அவன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது தான் அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமே அவன் செலிப்ரேட் பண்ணலை. இப்போ அங்கே கேக்கெல்லாம் கட் பண்ண சொல்லி விஷ் கேட்டதுமே அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு என் பொண்டாட்டி எப்பயுமே என் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விஷ் கேட்குறான். நான் வந்துட்டு இவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான டேவை உங்களை வந்து மிஸ் பண்ணிவிட்டு நான் பாட்டு வந்து கிளம்பி போயிருக்கேன். உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லையான்னு சொன்னதும் கோவம் வரதான் செஞ்சிச்சு. பட் இருந்தாலுமே பரவாயில்ல, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்ல, அதனால் அப்படிலாம் ஒன்றும் தோணலை அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ உங்களுக்காக கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு கோல்டாலான ஒரு ரோஸை கொடுக்குறா. அதை பார்த்துட்டு என்ன நீ வந்துட்டு இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, உங்கள் பொண்டாட்டி வந்துட்டு அதுக்கெல்லாம் தகுதியானவ தான், அதெல்லாம் வந்து எக்ஸ்பென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நான் வாங்கி கொடுக்குற லெவலுக்கு என்கிட்ட காசு இருக்குப்பா அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் உன்கிட்ட சொல்லவா, நீ வாங்கி கொடுக்குற எல்லாமே நீ கொடுக்குற எல்லாமே எனக்கு ஹார்ட்டை டச் பண்ணுன்னு சொன்னதுமே சும்மாலாம் சொல்லாதீங்கன்னு சொன்னதும் நீ வேறு ஸ்டடி ரூமில் இருக்க அந்த எல்லோ கலர் ரோஸ்மே நீ எனக்கு ஃபஸ்ட் டைம் கொடுத்தது தான், இப்போ வரைக்குமே நான் சேஃப்டியாக வச்சிட்ருக்கேன், உன்னை ரொம்ப வருஷமாக நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்க அந்த பொண்ணு நான் தானா, ரொம்ப வருஷமாக இப்போ என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சேர்த்து கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே சேர்ந்து கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. எந்திரிச்சதுமே பார்த்தா அவளுக்கு நைட்டு நம்ம ஹீரோவில் சேர்ந்து இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷை ஆகிடுச்சுக்கு. பிறகு அவனை அங்கே மீட் பண்ணிவிட்டு சரிப்பா நீ ரொம்ப வருஷமாக என்ன லவ் பண்ணிகிட்ருக்க, நான் எப்போ இருந்த லவ் பண்ணிகிட்ருக்க, எதுக்காக நீ என்கிட்ட இதெல்லாம் சொல்லலான்னு சொன்னதும் அப்போ அங்கே அவன் நான் வந்துட்டு உன் கேரியர் இதில் தலையிடக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் அப்படின்ற செட்டவை யோசிச்சுட்ருக்கான். பட் சாங்கை நான் ஒருவேளை மேரேஜ் பண்ணியிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக உனக்கு அவன் கூட சேர்ந்து மேரேஜ் ஆகாதுன்னு எனக்கு தெரியுமேன்னு சொன்னதும் அது எப்படி ஆகாதுன்னு சொன்னதும் அது ஆகாது எனக்கு தெரியும்னு சொல்கிறான். பார்த்தா அவங்க அப்பாட்ட அங்கே சொல்லியிருக்கான் அவர் வேறு ஒரு பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்காரு. பட் எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னதுமே அவருக்குமே அவங்கள தெரியும் இல்லையா. ஸோ ஹாப்பியாக தான். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு வீட்டில் பேசியிருக்காங்க. நைட் போல் ஹீரோயின் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்தா. ஹீரோயினுக்காக அவன் எல்லோ கலர் ஃப்ளார் எல்லாமே வச்சுருக்கவும் ஃப்ளார் எடுத்துகிட்டு அவள் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. எனக்கு இதெல்லாம் உனக்கு பிடிக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே கையில் அடிபட்டுருக்கவும் என்ன இதெல்லாம்னு சொன்னதும் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்டு நானும் சாப்பிட போனால் அங்கே வந்துட்டு திரும்ப அந்த சாங் தான் ஃபுல்லி பண்ணிகிட்டு இருந்தான், நான் உனக்கு காசுக்காக பணத்துக்காக தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவனை எப்படி நான் சும்மா விடுவேன், அவனுக்கு நல்லா வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன்னு சொன்னதும் உன்னை புள்ளி பண்ணுற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக அவங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க மீட்டிங்காக வந்துட்டு போயிருக்கா. அங்கே ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அசிஸ்டன்ட் மேடம் உங்கள் கழுத்தில் லவ் பைட் தெரியுதுன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப அங்கே அசிங்கமாக போயிடுது. ஐயோ இவனால் நான் என்னென்ன அசிங்கப்படுறேன் பாருன்னு சேர்த்து கவர் பண்ணிச்சேக்கா. பிறகு இங்கே நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அங்கே ஒரு வழி பண்ணி விடுங்க, அவன் எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டி வந்துட்டு புள்ளி பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே சொல்கிறான். அவருமே கண்டிப்பாக பாஸ் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் அந்த பக்கம் போனதுமே வேமா அங்கே வந்துட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு எதுக்காக ஒய்ஃப் நீ வந்துட்டு இப்போ நீ லவ் பைட்ஸை நல்லா தானே கவர் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் லவ் பைட்ஸ் கொடுக்காதன்னு சொன்னால் உனக்கு என்ன புத்தி வராதா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க, ஆஃபீஸில் எனக்கு அசிங்கமாக போச்சு தெரியுமா அப்படின்றத சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் இப்படி நடக்காதுப்பா சாரி அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே ஹீரோயினோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அவங்க அம்மா அங்கே ஃபுட் எல்லாமே சமைச்சு கொடுத்து சாப்பிட சொன்னதும் ஃபஸ்ட்டு ஒரு வாய் வச்சதுமே வாமிட் வருது, திரும்ப வச்சதுமே திரும்ப வாமிட் வந்ததும் என்ன ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணால் இப்படி 8 வீக்ஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்ருக்காங்க. ஃபைனலாக 9 மந்த்ஸ் ஆஃப்டர் நம்ம ஹீரோயின் ஒரு பேபி அங்கே பர்த் கொடுக்குறா. அங்கே வந்துட்டு அவன் அதெல்லாமே ஆசையாக பார்த்துட்டு இருக்கும்போது ப்ளீஸ்ப்பா என்னை என் பிள்ளையும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பியா அப்படின்றத செட்டு கேட்டதும் ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷமாகிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே அங்கே ஃபோட்டோலாம் எடுத்து வச்சேக்கான். ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.